Hello viewers, welcome to Mitra Aari Works. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு நெக் டிசைன். இதில் வந்துட்டு நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட போனேன். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகான ஸ்டிச் அண்ட் ரொம்ப ஈஸி கூட. நம்ம பீட் ஒர்க் போடுவோம்ல அதே மாதிரி தான். பீட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து அந்த நீடில்குள்ளே கோத்து ரெண்டாக நம்ம பீட் எடுத்து போடுவோம்ல பீட் ஒர்க்கு, அது மாதிரி ஜர்தோசியை வந்து இது மாதிரி பிட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா இன்சர்ட் பண்ணணும். அந்த ஸ்டிச் எப்படி போடுறது நான் சொல்கிறேன். இப்படி ஒரு லூப் எடுத்துகிட்டு லூப்பில் வந்துட்டு நம்ம ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு சென்டரில் குத்தி அங்கே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த லூப் எடுக்கிறோம். லூப் எடுத்துகிட்டு லூப்புக்குள்ளே வந்து அந்த பிட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் போட்டு பேக் கொண்டு வந்து சென்டரில் குத்தி அங்கே ஒரு லாக் போட்டு திருப்பி லூப் எடுக்கணும். இது மாதிரி தான். இப்போது வந்து இது உங்களுக்கு கிளியராக நான் டுட்டோரியல் கிளாஸஸில் போட்டிருக்கேன் இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு புரியலன்னா மேலே ஐ கார்ட் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அது வந்து எப்படி வந்து நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது பார்டர்ஸ்லாம் போடுவோம்ல, இப்போது நெக்குக்கு வந்து ஒரு பார்டர் லைன் போடுறோம் அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஒரு பார்டர் லைன் போடுறோன்னா ஒரு செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம் பார்டர் லைனுக்கு, ஒரு பீட் ஒர்க் போடுவோம் அண்ட் ஸ்டோன் ஒர்க் போடுவோம் இல்லையா ஒரு பார்டராக. ஸோ அது மாதிரி இது வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு பார்டர் லைன் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அண்ட் ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு லூப் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே இருந்து செகண்ட் லூப் நம்ம எடுக்கிறோம். செகண்ட் லூப் இழுக்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் ரொம்ப சின்னதாகும். அதுக்கப்புறம் செகண்ட் லூப் வந்து ஃபர்ஸ்ட் லூப் இழுத்திங்கன்னா இழுத்துட்டு கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் த்ரெட்டை விடுங்க. அப்போது வந்து உங்களுக்கு நாட் தெரியாது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு ரெடிமேடாக வந்துட்டு கடையில் கிடைக்குது கிளிப் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்பில் கேளுங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிளிப் ஸ்டோனில் என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கடையில். இது பேர் வந்து கிளிப் ஸ்டோன். இது வந்து நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம எதுவும் தைக்க போகிறதில்ல இதை வச்சு. ஸோ அந்த க்ளூவில் தான் அது வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ நான் அதனால் வந்து நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நிறைய க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக லெவலாக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அது பக்கத்தில் வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் வந்து 2mm பீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பீடு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் தெரியும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டாக வச்சு பீடை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறதுனால தாராளமாக இந்த டிசைன் போடலாம். ஏன்னா பெருசாக இதில் நான் நிறைய வந்து கஷ்டமான ஒர்க் வந்து எதுவுமே நான் சொல்லலை. எல்லாமே வந்து இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது க்ளூவை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஸ்டோன் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் மற்ற ஸ்டோன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனால் வந்து நீங்கள் தைக்கிறதுக்காக வெளியே தரீங்க இல்லையா, அதுக்கு தர காசை விட நீங்கள் அந்த காசுக்கு நீங்களே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ரிச் லுக் கிடைக்கும்ன்றதுனால நீங்கள் இந்த வந்து ஸ்டோனை வாங்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட்டுடலாம். நிறைய ரொம்ப கஷ்டப்படுற இந்த டிசைன்லாம் எதுவுமே உங்களுக்கு இதில் போட்டு காட்டல நான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த குந்தன்ஸுமே நம்ம வந்து க்ளூவை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து தைக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரிச்சான ஒரு லுக் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ளவுஸ் போடணுன்னா நீங்கள் வந்து இந்த கிளிப் ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச் லுக் கிடைக்கும். அண்ட் சிம்பிளான ஜரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், ஜர்தோசி டிசைன்ஸ் சாரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரொம்ப சிம்பிள் ஜர்தோசி லைன் தான். அதுக்கப்புறம் ஸ்டோன், அப்புறம் பீடு, அதுக்கப்புறம் இந்த குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குந்தன் ஸ்டோன் வந்து நீங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நான் வந்து பீட் லைன் தான் போட போகிறேன். ஸோ இதே மாதிரி பீட் லைன் போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி. ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிம்பிள் இந்த டிசைன்.
இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பீட் ஒர்க் கற்றுட்ருப்பீங்க. பீட் ஒர்க் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இல்லையா ஜர்தோசி லைன், அந்த ஜர்தோசி லைனும் ரொம்ப சிம்பிள் தான். நான் மேலே ஐ கார்டு கொடுத்துருக்கேன்ல, அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா என்னோடய வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஜர்தோசி லைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஷேப்பில் வந்து பிட்டாக அந்த ஜர்தோசியை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் பீட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி அதை இன்சர்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த சைடில் வந்துட்டு நம்ம அதே ஜர்தோசி லைன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நான் ஜர்தோசி லைனும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் இங்கே காட்டுறேன். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு க்ராஸாக எடுத்துகிட்டு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் மேலே வைக்கக்கூடாது. கொஞ்சம் சைடாக வந்து அந்த லைனுக்கு தள்ளி நீங்கள் அந்த ஸ்டிச் போடணும். ஸ்டாண்டிங்காக வச்சு ஸ்டிச் போடணும். அப்புறம் ரிவர்ஸ் பேக் சென்டர் ஆஃப் த ஜர்தோசியில் வந்து அங்கேருந்து ஒரு செயின் எடுக்கணும், லூப் எடுக்கணும். அதில் ஒரு இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லாக், பேக் சென்டர் ஆஃப் தி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி அங்கே ஒரு லாக், மறுபடியும் லூப் எடுத்து இன்சர்ட் பண்ணி மேலே ஒரு செயின் லாக். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜர்தோசிலே ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப நீட்டான லுக்கும் ரிச்சான லுக்கும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கான ரொம்ப சிம்பிள் டிசைன். நீங்கள் வந்து வெளியே காசு கொடுத்து போடவே தேவையில்லை. நீங்களே வந்து தாராளமாக அந்த காசுக்கு அதில் ரொம்ப கம்மியான விலைக்கே நீங்கள் இதெல்லாம் வாங்கிடலாம். ஸோ வாங்கிட்டு நீங்களே உங்கள் ப்ளவுஸை டிசைன் பண்ணிக்கோங்க. அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை வேறு தான். ஸோ ஒரு லூப் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகும். அப்புறம் செகண்ட் லூப்லேருந்து ஃபர்ஸ்ட் லூப் பிடிச்சிட்டு அப்படியே கீழே இழுத்துட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹூக் எடுங்க. அப்போது வந்து உங்களுக்கு த்ரெட் தெரியாது. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது. இப்போ உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ காட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தனியாக எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ இது நான் இப்போ பார்க்குறது வந்து குந்தன்ஸ். இந்த குந்தன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து குந்தனை சுற்றி எப்படி வந்து ஜர்தோசி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து அந்த குந்தன் ஷேப்க்கு நம்ம அந்த ஜர்தோசியை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சுற்றி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜர்தோசியில் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் உங்களுக்கு ஜர்தோசியில் காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது கரெக்டான ஷேப் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது தைக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குந்தன் சுற்றி இந்த ஜர்தோசி போகிறதுனால உங்களுக்கு அந்த ரெட் கலர் குந்தனையே உங்களுக்கு ஒன்று அழகாக வந்து தூக்கி காட்டும். ஸோ அதான் அந்த ஜர்தோசி சுற்றி போகிறதுல ஒரு இது இருக்குது, ஒரு ரிச் லுக் இருக்கும், ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே வெறும் குந்தன் பாருங்கள், அது சுற்றி தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதோட லுக்கே வேறு தான். ஸோ எல்லா குந்தன்லேயும் நீங்கள் இந்த ஜர்தோசி வந்து சுற்றி இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இருக்கிற குந்தனுக்கு வந்து இது அழகுப்படுத்துகிற மாதிரி. ஸோ அதனால் வந்து ஜர்தோசி சுற்றி கண்டிப்பாக வந்து இந்த எப்படி போகிறத சொல்லிட்டு நீங்கள் இதை கற்றுக்கோங்க. ஸோ நிறைய டிசைன்ஸில் இது நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அந்த இருக்கிற ஸ்பேஸில் வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து வச்சு ஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஞ்ச் நாட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ பீட் தான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் போட்டு ஃபில் பண்ண போகிறேன் அங்கங்கே. ஸோ கொஞ்சம் அது வந்து பிளாங்காக இருக்குது, ப்ளைனாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பீட் வந்து தைச்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பீட் வந்து நீங்கள் வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஒரு லூப் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் வந்து செகண்ட் லூப் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இழுத்துட்டு கீழே நல்லா இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நீடில் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் தெரியாது. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன்ன்றதுனால நான் வந்து ஒரு டிசைனும் எப்படி போகிறதுன்னு ஜஸ்ட் ஒரு லுக் நான் காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸ் மேலே இது ஃபினிஷ்டு ஒர்க். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.